அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது துவரம்பருப்பு வடை. நம்ம வந்து எப்போதும் கடலப்பருப்பு வச்சு வடை செஞ்சுருப்போம், மசாலா வடை செஞ்சுருப்போம். இன்னைக்கு துவரம்பருப்பு, ரேஷன் துவரம்பருப்பு அதிகமாக இருக்குது. அது என்ன செய்யலாம் அப்படின்னா, இது மாதிரி வடை செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக வந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு தகுந்தாற் போல் பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கங்க. நான் 1/2 கிலோ போட்டிருக்கேன். 7 பச்சை மிளகா எடுத்துட்டேன், பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி கொண்டு வந்துட்டேன். மிக்சியில் நல்லா 1 மணி நேரம் நீங்கள் வந்து துவரம்பருப்பை ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் குறைன்னு அரைச்சி கொண்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் மாற்றிடுங்க. வெங்காயம் ஒரு 4 எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுங்க. பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கலாம். வேணுமா இருந்தால் நீங்கள் பட்டை மிளகாவே ஒரு 10 மிளகா போல் நீங்கள் அது பருப்போடு சேர்த்து நீங்கள் ஊற வச்சு போட்டுக்கலாம். நான் பட்டை மிளகா இன்றைக்கி சேர்க்கலை, பச்சை மிளகா தான் போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு அரைச்சது இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு தேவையான சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பருப்பெல்லாம் இப்படி எடுத்து எண்ணெய் சீட்டில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான டேஸ்ட்டில் துவரம்பருப்பு வடை கிடைக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.